வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, மேட்டருக்கு வருவோம். செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு மாமல்லபுரத்தில். வழக்கம் போல் தவைக்கால விஜய் தலைமையில் நடந்தது. அதில் விஜய் அவர்கள் நிறைய பேர் இருந்தார். அதில் ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது வந்து அழுத்தம் இருக்கு. அழுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அழுத்தம் இருக்கு. அது எனக்கு இல்லை, மக்களுக்கு அப்படின்ட்டு வழக்கம் போல புரியாத மாதிரி ஒரு ஊத்தாப்பத்தை இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு உருட்டி விட்டுட்டாப்புல. இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ப்ரெஷர் இருக்குதான் அவருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அதை அவர் வெளிக்காட்டாமல் இருக்காரு. கண்டிப்பா அழுத்தம் இருக்க தான் செய்யுமா இருக்கும். அழுத்தம் இல்லாமல் இருக்காது இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலையில. அதுக்கப்புறம் தனித்து விடப்பட்ட தாவேகா, அதுதான் வந்து உண்மை நிலவரமா பார்க்கப்படுது. கண்டிப்பா கூட்டணிக்கு நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், ஆனா வராம இருந்திருப்பாங்க. காரணம் சரியான பங்கீடு வந்து இவங்களால பண்ணியிருக்க முடியாது. பண பங்கீடுன்னு நினைக்கிறீங்களோ? பண பங்கீடை பத்தி பேசலங்க. ஆல்ரெடி நிறைய வச்சிருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். அவங்களால ஆல்ரெடி 2 பெரிய கட்சிகள் நிறைய சேகரித்து வச்சிருக்காங்க இல்லையா, அனுபவத்தை சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸை. அதை அவங்களால கொடுக்க முடியும். தாவேக்காக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா, அதனால இவங்களை நம்பி பின்னாடி வந்து நின்றோம்னா எதுவும் கிடைக்காம போயிருமோன்னு சந்தேகத்தில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க கட்சிக்கு பின்னாடி பல கட்சிகள் போயிருக்கலாம் இல்ல. அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தமிழக மக்கள் மேல பெரிய ஒரு பற்று கொண்ட கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம். அதனால அவங்களுக்கு எப்பயுமே வந்து மக்கள் நலன் கருதி ஆல்ரெடி வச்சிருக்கவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்க கிட்ட, அந்த வச்சிருக்கவங்களுக்கு முன்னாடி சேர்க்காம விட்டுறேன். எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்க கிட்ட போய் நின்னாதானே மக்களை காப்பாற்ற முடியும். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குலாம் யாரா கேட்டா, வச்சிருக்கிறதுல பங்கு கூடியா அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ல பங்கு கூடியா, அதுதான் தமிழக மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் முடிவு பண்ணதுனால தாவேக்காவோட யாரும் கூட்டணி வைக்கல. பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிளஸ் தான், இதுல மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. தாவேக்கா கூட்டணியே இல்லாம தேர்தலை சந்தித்தாதான் அவங்களுக்கான வாக்கு வங்கி என்னது அவங்களுக்கு தெரியும். அவங்க அடுத்த தேர்தலுக்கு தயாராக முடியும். ஏன்னா இந்த தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியுமான்ற சந்தேகம் மக்களுக்கும் இருக்கும், மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு. அவங்களோட வாக்கு வங்கி என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அவங்களால பண்ண முடியும். இப்போ நடந்த செயல் வீரர்கள் கூட்டம் வந்து உண்மையிலேயே விஜய் வந்து அவங்களோட நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்லிக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாப்புல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃபர்தரா இந்த எலெக்ஷன். இட் இஸ் கமிங் வெரி க்ளோசர் டு அஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன கேட்க போறோம். நன்றி.